ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 2வது பருவம் 3வது யூனிட்ல இருந்து 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலிமா எந்த அளவுக்கு நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் இந்த யூனிட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. கையில் ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமான ஆன்சர்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரெடியா? ரெடி? ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். தேனரசன் எழுதிய ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை டேஷ் என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். ஆப்ஷன் வெரி குட். சரி, ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி, பெய்து பழகிய மேகம். ஓகேவா? தேனரசனை பத்தி சொல்லணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு தமிழாசிரியரா பணியாற்றினவர். வானம்பாடி, குயில், தென்றல் இந்த இதழ்கள் எல்லாம் கவிதை எழுதியிருந்தாரு. ஓகேவா? மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இதெல்லாம் அவருடைய கவிதை நூல்கள். ஓகேவா? நமக்கு கொடுத்திருந்த அந்த ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற அந்த கவிதை இந்த பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த பாடல் பாத்தீங்கன்னா கலையுலக பிரமா கலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொற்பொருள். வனப்பு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? அழகு, காடு, வலிமை, மெய். சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ சொற்பொருள், எதிர்ச்சொல் இதெல்லாம் நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கணும். ஓகே, வனப்பு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள். வெரி குட். வனப்பு அப்படின்னா என்னது? ஆப்ஷன் ஏ, அழகு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அழகதான் வனப்புன்னு சொல்லுவோம். வனப்பை தான் அழகுன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. வனப்பில்லை அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? வனம் பிளஸ் இல்லை, வனப்பு பிளஸ் இல்லை, வனப்பு பிளஸ் இல்லை, வன பிளஸ் பிள்ளை. ஓகேவா? ஸோ இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க. வெரி குட். ஸோ ஆன்சர் வனப்பு பிளஸ் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். காளமேக புலவர் எழுதிய நூல்கள்ல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஓகேவா? திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரா மாலை. ஓகேவா? ஸோ காளமேக புலவர் அவர்கள் எழுதின நூல்கள்ல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஸோ காளமேக புலவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இந்த சிலடை பாடுவதில் வல்லவராக திகழக்கூடியவர் இந்த காளமேக புலவர். ஓகேவா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட நூல்களை பொருந்தாத எது எது அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஏன்னா சித்திர மாலை கிடையாது, சித்திர மடல்னு வரும். ஓகேவா? ஸோ அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், அப்புறம் சித்திர மடல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவருடைய நூல்கள். அது மட்டும் இல்லாம அவர் சிலடை பாடுவதில் ரொம்பவும் வல்லவராய் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேர்த்து எழுதுக. கட்டி பிளஸ் அடித்தல் இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா என்ன வரும்? கட்டி அடித்தல், கட்டி அடித்தல், கட்டி அடித்தல், கட்டு அடித்தல். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? Very good.
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, கட்டி அடித்தல். ஓகே, அடுத்த கொஸ்டின். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிற இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன? நெடுநல் வாடை, மணிமேகலை, அகநானூறு, பரிபாடல். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிற இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். வெரி குட். கடுப்ப புனைவில் அப்படின்றது வந்து நெடுநல்வாடையில வரும். ஓகேவா, இன்னொன்னு இருக்கு, என்னது? புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து எதுல வரும்? மணிமேகலையில வரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நெடுநல்வாடை, மணிமேகலை, புறநானூறு, பட்டினப்பாலை. இதுக்கு ரொம்ப டைம் தர வேணாம், நான் இப்பதான் சொன்னேன். புறம்போந்தன்னு வந்தா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் டேஷ். வால்ட் விட்மன், வால்ட் டிஸ்னி, ராஜா ரவிவர்மா, பாரதியார். யார் வந்து இந்த கருத்து படங்கள்ல அறிமுகப்படுத்தினது? இன்னும் இந்த கொஸ்டினை ரொம்ப தெளிவா கேட்கணும் அப்படின்னா, தமிழ்ல கருத்து படங்கள்ல அறிமுகப்படுத்தினது யார்? ஓகே, ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லலாம். ஓகேவா, வெரி குட். ஆப்ஷன் டி, பாரதியார் அவர்கள் தான் இந்த கருத்து படங்களை முதல்ல அறிமுகப்படுத்தினாரு தமிழ்ல. ஸோ எந்த இதழ் அப்படின்னும் பொழுது என்னது? இந்தியா அப்படிங்கிற இதழில் இந்த கருத்து படங்களை அறிமுகப்படுத்தினார். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு இதழ் இந்த இதழ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. தமிழ் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் சிலை, உலக தமிழ்ச்சங்கம், சிற்ப கலைக்கூடம். கன்னியாகுமரி, பூம்புகார், தஞ்சாவூர், மதுரை. ஸோ ஒவ்வொரு இடம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஊரை வந்து பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்ல போறீங்க. ஓகேவா, வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல இருக்கு. ஸோ இதை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் பொழுது என்னது? அந்த யூனிவர்சிட்டியை மேல இருந்து பார்க்கும்பொழுது தமிழ் நாடு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதனுடைய அந்த தோற்றுவிக்கப்பட்ட வருஷம் என்னன்னு தெரியுமா? 1981 வருஷத்துல தோற்றுவிச்சாங்க. ஓகேவா, இது இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை. ஓகே, அது மட்டும் இல்ல, இது 1000 ஏக்கர் நிலப்பரப்புல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்பு கொடுத்தது யார் அப்படின்னும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்திருப்பாரு. ஓகேவா, ஸோ இதுல நிறைய புலங்கள், 5 புலங்கள் வந்து இருக்கு. ஓகேவா, 5 புலங்கள் இருக்கு, 25 துறைகள் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா ரிவிஷன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா, அடுத்தது திருவள்ளுவருடைய சிலை. திருவள்ளுவருடைய சிலை அப்படின்னும் பொழுது இது எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 இருக்கிற ஆப்ஷன் நிறைய இருக்கு. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்கு. ஸோ வந்து சிஆர்டி தான் வரும். ஓகேவா, ஸோ திருவள்ளுவர் சிலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, மொத்தம் வந்து அந்த திருக்குறளை பேஸ் பண்ணியே திருவள்ளுவருடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, உலக தமிழ் சங்கம். உலக தமிழ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது மதுரையில இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா, சிற்ப கலைக்கூடம் பூம்புகார். ஓகே, ஸோ இப்போ உலக தமிழ்ச்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இது 1981 சேம் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அந்த வருஷம் தான் வரும். அந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற ஒரு உலக தமிழ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டடத்தை எப்போ திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னா 2016 திறந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த சிற்ப கலைக்கூடம் அப்படின் பொழுது அது பூம்புகார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னது அந்த
பாடல் வரிகள் எல்லாமே கூட உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? இப்ப இந்த பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் 1973 வருஷத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு கடற்கரையில வந்து சிற்ப கலைக்கூடத்தை உருவாக்கியிருப்பாங்க. அந்த பூம்புகார் பகுதியை சுத்தி ஒரு கடற்கரை இருக்கு இல்லையா, அந்த சைட்ல சிற்ப கலைக்கூடத்தை எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 1973. ஓகேவா? ஸோ இந்த இயர்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணாதான் இது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொன்னேன்? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது? படித்தல், எழுது, பாடு, நடி. ஸோ விகுதி பெற்ற தொழில் பெயர் கேட்குறாங்க. விகுதி அப்படின்னும் பொழுது அந்த வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ வந்து ஈஸியா சொல்லிடலாம். சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் வேண்டாம். விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னும் பொழுது இந்த தல் அப்படிங்கிற இந்த விகுதி வந்து இதுல வந்திருக்கு, மற்றதுல வரல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? எழுதுதல், பாடுதல், நடித்தல் அப்படின்னு வந்திருந்ததுன்னா அதுவும் விகுதி பெற்ற தொழில் பெயரா இருந்திருக்கும். ஆனா இங்க நமக்கு படித்தல் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் யாது? நடு, எழுதுதல், விழு, ஊறு. ஓகேவா? ஸோ இதுல இந்த முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்னா என்னன்னு தெரியணும், அப்பதான் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஊரு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. கல்வெட்டு அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? மேனுஸ்கிரிப்ட், ஸ்கல்ப்சர், இன்ஸ்கிரிப்ஷன், கிரியேட்டர். ஸோ இது முக்கியமான கலைச்சொற்கள். ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? சி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த மற்ற சொற்களுக்கான அந்த தமிழ் சொல்லையும் நான் சொல்றேன், அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்துப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிற்பங்கள். ஓகே, இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. ஓகே, கிரியேட்டர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா படைப்பாளரை கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த தமிழ் சொல்லுக்கான அந்த கலைச்சொல்லையும் கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல்லையும் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. அழகியல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? எஸ்தட்டிக்ஸ், மாடர்ன், மேனுஸ்கிரிப்ட், கிரியேட்டர். ரொம்ப ஈஸியா எலிமினேட் பண்ணி இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லலாம். வெரி குட். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் அழகியல் அப்படின்னும் பொழுது என்ன வரும் அப்படின்னா எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? கல்வெட்டு, கையெழுத்துப்படி, அழகியல், படைப்பாளர். இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா இப்பதான் சொன்னேன், என்னது? கையெழுத்து படி. ஓகே, அடுத்த கொஸ்டின். டேஷ் தீமை உண்டாகும். செய்ய தகுந்த செயல்களை செய்வதால் செய்ய தகுந்த
செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் எதனால தீமை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்கார். டேஷ் தீமை உண்டாகும். ஆப்ஷன் டி, செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருந்தா என்னது தீமை உண்டாகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சேர்த்து எழுதுக. கற்றனைத்து பிளஸ் ஊரும் அப்படிங்கிற இந்த சொல்ல சேர்த்து எழுதினோம்னா என்ன வரும்? கற்றனை தீரும், கற்றனை தோறும், கற்றனை தோறும், கற்றனை தூரும். இந்த இடத்துல இத்து இருக்கு, இங்க இத்து இல்லை. ஸோ இதுல வந்து 4ல் எது ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. வெரி குட். ஆப்ஷன் சி, கற்றனை இத்தூரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். பிரித்து எழுதுக. எழுத்தென்ப அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? எழுத்து பிளஸ் என்ப, எழுத்து பிளஸ் தென்ப, எழுத்து பிளஸ் இன்ப, எழுத்து பிளஸ் தென்ப. ஓகேவா, சரி, எழுத்து பிளஸ் தென்ப. இந்த இடத்துல தூ வந்து வராது. ஸோ இப்போ இந்த சொல்ல நம்ம பிரிச்சோம் அப்படின்னா சரியான பிரித்து எழுதுக இது அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எழுத்து பிளஸ் என்ப அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும்னா எழுத்து என்ப அப்படின்னு வரும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வரிசை மாறி உள்ள இந்த சொற்களை சரியாக எழுதுக. கேடில் விழுச்செல்வம் ஒருவருக்கு கல்வி மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒருவருக்கு கேடில் விழுச்செல்வம் மாடல்ல மற்றையவை. ஒருவருக்கு கேடில் கல்வி விழுச்செல்வம் மாடல்ல மற்றையவை. ஸோ இதுல எது சரியான வரிசை அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. இது ஒரு திருக்குறள். ஓகேவா, 7 சீர்கள் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு திருக்குறள். இதுல எது சரியான வரிசை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. கற்கும் முறை, அப்புறம் வந்து உயிர் கண்கள், விழுச்செல்வம், எண்ணி துணிக, கரவா கரைந்துண்ணும். ஸோ இதுக்கான அந்த இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயல், காகம், பிழை இல்லாமல் கற்றல், எண்ணும் எழுத்தும் கல்வி. இதுல எதோட எது பொருந்தும் அப்படின்னு பார்த்துட்டு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, ஸோ மொத்தம் இதுல 5 இது இருக்கு. பொதுவா 4 இதுதான் பொறுத்துகள்ல இருக்கும் இல்லையா? ஸோ இங்க வந்து 5 இருக்கு. ஸோ என்ன வரும் அப்படின்றத டக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் கற்கும் முறை அப்படின்னும் பொழுது என்னது? பிழை இல்லாமல் கற்றல் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது உயிர்க்கு கண்கள் வந்து என்னது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ 4வதா உள்ளதுதான். 3 4ன்னு வரும். ஸோ அடுத்தது பாருங்க, விழுச்செல்வம் அப்படின்னா என்ன? கல்வியை தான் விழுச்செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பி தான் இதுக்கு ஆன்சரா வரும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, எண்ணி துணிக அப்படின்னா செயலை தான், ஒரு செயலை எண்ணி செய்யணும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்தது கரவா கரைந்து உண்ணும் என்னது? காகம் தான் கரவா கரைந்து உண்ணும். ஸோ ஈஸியா ஆன்சர்ஸ் இதுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பொறுத்துக. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத ஓசை உடைய சொல் டேஷ். பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், திருப்புகையில். பொருந்தாத ஓசை உடைய சொல் அப்படின்னா என்ன? ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈவு சொற்கள். ஸோ அதுல பொருந்தாதது எது அப்படின்றத சொல்ல போறீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும்.
ஈஸி தான். நீங்க வாயால அந்த உச்சரிச்சு பார்க்கும்போது எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது என்ன பாய்க்கையால், மேன்மையால், அடிக்கையால்னு எல்லாம் யாழ்னு வருது. திரும்புகையில் அப்படிங்கிறது நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பொருந்தாத ஓசையுடைய சொல் என்னது? ஆப்ஷன் டி, திரும்புகையில் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருள் கூறுக. முட்டை போய் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? முட்டை போய், பெரிய அளவு, ஒட்டி கொண்டா, முழுதாக சென்று, வேகமாக. முட்டை போய். முட்டை போய் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி, முழுதாக சென்று அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் அப்படிங்கிற அந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? அறிவுறுத்தவும் அப்படிங்கிற இந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு, பரிபாடல், குறுந்தொகை, புறநானூறு. இப்ப ஆர்டர் மாறிடுச்சு. 21க்கு அப்புறம் 22வது கொஸ்டினை காணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுங்க. இடையில நான் இன்னொரு கொஸ்டின் தரேன், அதை நீங்கள் 22 நம்பர் போட்டு என்ன ஆன்சர்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு 23வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? என்ன பல பல எழுத்து நிலை மண்டபம். ஸோ உங்களுக்கான 22வது கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 22வது கொஸ்டினையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கன்னிமரா நூலகம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கன்னிமரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ இது வந்து எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து என்னன்னு சொல்ல போறீங்க. ஆப்ஷன்ஸும் தந்துடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கன்னிமரா நூலகம் 22வது கொஸ்டின் மிஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துட்டேன். கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1990, 1996, 1896, 1891, 1996. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு சொல்ல போறீங்க. அண்ட் 23வது கொஸ்டின் இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்றதை சொல்ல போறீங்க. ஓகேவா? அந்த 2 கொஸ்டினுக்கு ஒரே டைம்ல ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட். என்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்றது வந்து பரிபாடல்ல இருக்கும். ஓகேவா? இந்த கன்னிமரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1896. ஆப்ஷன் சி. ஓகேவா? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஷ்? வட்டிகை செய்தி, கேழு சித்திரம், கோட்டோவியம், துணி ஓவியம். ஸோ இந்த கலம்காரி ஓவியம்னு நம்ம எதை சொல்றோம்? கலம்காரி ஓவியம் அப்படிங்கிறது வந்து துணி ஓவியம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது? சுறுசுறுப்பு, ஏழ்மை, சோம்பல், செல்வம். வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ தன்னுடைய குடியை சிறந்த குடியாக யார் செய்ய விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேவா?
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் அதை எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மாதிரியான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களை தேடி வரும். ஓகே, வேறொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தேவையான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.